அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6th ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்டரி பண்டைய தமிழகத்தில் சமூகம் பண்பாடும் இந்த தலைப்பில் இருந்து மிக முக்கிய வினாக்கள் என்று நாம் பார்க்க போறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, ஹதிகும்பா கல்வெட்டு யாருடையதுன்னா கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடையது. ஹதிகும்பா கல்வெட்டு யாருடையதுன்னா கலிங்க நாட்டு அரசன் காரவேலன். இரண்டாவது வினா, புகழூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா கரூர். புகழூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா கரூர். மூன்றாவது வினா, இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா பிளினி. இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் பிளினி. நான்காவது வினா, புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா தாலமி. புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் தாலமி. ஐந்தாவது வினா, இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா மெகஸ்தனேஸ். இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா மெகஸ்தனேஸ். ஆறாவது வினா, சங்க காலம் எந்த உலக காலத்தை சார்ந்ததுன்னா இரும்பு காலம். சங்க காலம் எந்த உலக காலத்தை சார்ந்ததுன்னா இரும்பு காலம். சங்க காலம்னாலே கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை தான் சங்க காலம். ஓகே. அடுத்தது 7வது வினா, சேர அரசர்கள் குறித்து செய்தியை வழங்கும் எந்த நூல்னா பதிற்று 10. சேர அரசர்கள் குறித்த செய்தியை வழங்கும் நூல் பதிற்று 10. அதனால இந்த நூலை சேர அரசர்களின் கொடைநூல் என்று அழைக்கப்படுகிறது. 8வது வினா, கரிகாலன் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றி குறிப்பும் எந்த நூல்னா பட்டினப்பாலை. கரிகாலன் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றி குறிப்பிடும் நூல் எதுனா பட்டினப்பாலை. 9வது வினா, பாண்டியர்களின் நாணயத்தில் இடம்பெற்றுள்ள உருவங்கள் என்னன்னா யானை மற்றும் மீன். பாண்டியர்கள் வெளியிட்ட நாணயங்களில் இடம்பெற்றுள்ள உருவங்கள் யானை மற்றும் மீன். 10வது வினா, வேத வேள்விகள் நடத்தி நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய அரசன் யாருன்னா முதுகுடுமி பெருவழுதி. வேத வேள்விகளை நடத்தி நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய அரசன் முதுகுடுமி பெருவழுதி. 11வது வினா, ஆதவன், குட்டுவன், இரும்பொறை ஆகிய பட்டங்களை கொண்டவர் யாருன்னா சேர அரசர்கள். ஆதவன், குட்டுவன், வனவன், இரும்பொறை ஆகிய பட்டங்களை கொண்டவர் யாருன்னா சேரர்கள். அடுத்தது 12வது வினா, சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யாருன்னா சோழ அரசர்கள். சோழ அரசர்கள் பட்டங்கள் பெற்றுக்கொண்டது என்னன்னா சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். ஓகே. அடுத்தது 13வது, பாண்டிய அரசர்கள் பெற்ற பட்டங்களை பத்தி பார்ப்போம். மாறன், வழுதி, செழியன் ஆகிய பட்டங்கள்லாம் பாண்டிய அரசர்கள் பெற்ற பட்டங்கள். 14வது, கிளார் என்பவர் யாருன்னா கிராம தலைவர். கிளார் என்பவர் யாருன்னா கிராம தலைவர். 15வது, கோமகன் என்று யாரை அழைத்தனர்னா பட்டத்து இளவரசர் தான் கோமகன் என்று அழைக்கப்பட்டார். 16வது, சங்க காலத்தில் அரசின் முக்கிய வருவாய் எதுனா நில வருவாய். சங்க காலத்துல அரசோட முக்கிய வருவாய் எதுனா நில வருவாய். 17வது, சங்க காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா இறை என்று அழைக்கப்பட்டது. சங்க காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா இறை. 18வது, சங்க காலத்தில் படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா தானே தலைவன். சங்க காலத்துல படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா தானே தலைவன் என்று அழைக்கப்பட்டார். 19வது, சங்க காலத்தில் தோமாரம் என்று அழைக்கப்படுவது எதுனா எரியீட்டி. சங்க காலத்தில் தோமாரம் என்று அழைக்கப்படுவது எதுனா எரியீட்டி. 20வது, சங்ககால உள்ளாட்சி நிர்வாகம் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது. சங்க காலத்துல உள்ளாட்சி நிர்வாகம் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்ததுன்னா மண்டலம், நாடு, கூற்றம், ஊர். ஓகே. அடுத்தது 21வது, மென்புலம் நன்சே என்று அழைக்கப்பட்ட சங்ககால நிலப்பகுதி எதுனா மருத நிலம். 21வது, மென்புலம் நன்சே என்று அழைக்கப்பட்ட சங்ககால நிலப்பகுதி எதுனா மருத நிலம். 22வது, வன்புலம் புன்சை என்று அழைக்கப்பட்ட சங்ககால நிலப்பகுதி எதுனா குறிஞ்சி, முல்லை, பாலை. இது எல்லாமே புன்சை நிலங்கள் ஆகும். மருத நிலம் நன்சை நிலம். 23வது, சங்க காலத்தில் நடனம் ஆடுபவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா கணிக்கையார். சங்க காலத்தில் நடனம் ஆடுபவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா கணிக்கையார். 24வது, எந்த மன்னர் சவப்பெட்டியில் மலபார் கருமிளகு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு எகிப்து அரசன் 2ஆம் ராம்சேஸ். எந்த மன்னன் சவப்பெட்டியில் மலபார் கருமிளகு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு எகிப்து அரசன் 2ஆம் ராம்சேஸ். ஓகே. அடுத்தது 25வது, இந்திய பட்டுக்கு
எடைக்கு எடை தங்கம் கொடுத்த ரோமானிய அரசர் யாருன்னா ஆரிலியன். இந்திய பட்டுக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுத்த ரோமானிய அரசன் யாருன்னா ஆரிலியன். 26வது ரோமானிய கடவுளின் பெயர் என்னன்னா அகஸ்டஸ். ரோமானிய நாட்டின் கடவுளின் பெயர் அகஸ்டஸ். 27வது களப்பிரர் காலத்தில் உருவான எழுத்து முறை வட்டெழுத்து முறை. களப்பிரர்கள் காலத்தில் உருவான எழுத்து முறை வட்டெழுத்து முறை. 28வது களப்பிரர் காலத்துல எந்தெந்த நூல்கள் இயற்றப்பட்டதுன்னா தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், பெரிய புராணம், சிவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகிய நூல்கள் களப்பிரர் காலத்தில் இயற்றப்பட்டன. களப்பிரர் காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், பெரிய புராணம், சிவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகிய நூல்கள் களப்பிரர் காலத்தில் இயற்றப்பட்டன. ஓகே, இன்றைய வினா முடிந்தது. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பண்டைய தமிழகத்தில் சமூகம் பண்பாடும் இது 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் படத்தில் இடம்பெற்றுள்ளது. நன்றி, வணக்கம்.